வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமா பாடல் ஒன்று இருக்குது, தெரிந்த பாடல். கண்ணடிச்சா காதல் வரும் சொல்லுவாங்க, நீங்கள் கைதட்டுனா ஆட்டோ வரும் சொல்கிறீங்க அப்படின்னு பாட்ஷா பட பாடல். அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பாட வேண்டியதான். அதாவது கண்ணடிச்சா காதல் வரும் சொல்கிறாங்க, கையை ஆட்டினீங்கன்னா ஓட்டு வரும் சொல்கிறீங்க. கையை ஆட்டினீங்கன்னா ஓட்டு வரும் சொல்கிறீங்க. அதுதான் இன்னைக்கு விஜயினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருந்துகிட்டு இருக்கு. 107 தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு அப்படிங்கிறத பார்க்குறப்ப, அவர் பேசிய பேச்சையெல்லாம் விட அவர் ஆட்டிய கைகளின் அழைப்பு தான் அதிகம். மற்றபடி என்ன பேசினார், வரலாறை பேசினாரா, இல்லை பிறரை வேறு ஏதாவது கோணத்திலே சவால் விட்டு பேசினாரா, வரலாறு மற்ற சோன்ஸ் வேறு ஏதாவது ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம், எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. மோடியை போன்று ஊமையாட்டம் வருவார், கையை ஆட்டுவார், ரோடு ஷோ. மற்றபடி ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் காவல்துறை 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்லுவாங்க, அனுமதி கொடுப்பாங்க. இவர் 8 நிமிஷம் 9 நிமிஷம் பேசுவார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்படியே கிளம்பி போயிடுவார். அப்புறம் ஒரு நாள் வருவார், அடுத்த நாள் கூட்டம் ஓகே தான், ஆனால் திடீர்னு அந்த கூட்டத்தை ரத்து பண்ணுவார். இப்படி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த தாவேகாவினுடைய தலைவர் விஜய் இன்னைக்கு 107 தொகுதிகளில் தமிழகத்தில் வெற்றி அடைந்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்கிறார். பொதுவாக அவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அனுபவஸ்தன், மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னா சொல்லவே முடியாது. ஒரு நடிகன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓட்டு என்ன, அந்த 4ஆம் தேதி மே அன்று திரிஷாவுடைய பிறந்த நாள். ஒருவேளை இந்த வெற்றியை திரிஷாவுக்கு அன்பளிப்பாக தரப்போகிறாரா, பிறந்தநாள் பரிசாக? மற்றபடி தமிழக மக்களுக்கு, நமக்கு பல செயல்பாடால் அதை விளக்கமாக பரிசாக தரப்போகிறார் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும். என்றாலுமே கூட ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக பார்க்கின்ற போது அவரை மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக கருத முடியாது. வருவார், அப்புறம் அங்கங்கே சைக்கிளை ஓட்டுவார். மற்றபடி மக்கள், அவரை பார்க்கக்கூடிய மக்கள் ரசிகர்களாக, தொண்டர்களாக இணைந்து பிரிந்து காணப்பட்டார். சில பேர் சொன்னாங்க தொண்டர்கள் கிடையாதுங்க, அனைவருமே ரசிகர்கள் தான் அப்படிங்கிறப்ப அந்த பார்க்கக்கூடிய அனைத்துமே ஓட்டாக விழாது. தொண்டர்களாக இருந்தால் தான் தாவேகா தொண்டர்களாக இருந்தால் ஓட்டாக விழும். இல்லாவிட்டால் ரசிகர்கள் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னா இதுவரைக்கும் பேசப்பட்டது. ஆனால் 107 தொகுதிகள் வெற்றி பெற்ற பிறகுதான் தாவேகா விஜயினுடைய அந்த அலைன்ஸ், அந்த அலை என்பது சுத்தமாக புரிந்தது. அனைத்துமே ஓட்டாக மாறி இருக்கிறது. அப்போ பார்க்க அனைவருமே ரசிகர்களாக வந்தவர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ 107 தொகுதியில் ஜெயித்தாலுமே கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அதிகார பலம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதிமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கு இல்லை, தாவேகாவுக்கு இல்லை. அப்போ தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் இப்போ தான் தாவேகா விஜய் தன்னுடைய திறமை எவ்வாறு பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு மிகப்பெரிய அனுபவம் வேணும். ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசுகள் இருந்தாலுமே கூட மிகப்பெரிய அனுபவம் வேணும். இதே அதிமுக திமுக இந்த மாதிரி இருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு 107 சீட்டு 108 சீட்டில் வந்துருந்தாங்கன்னு வைங்களேன். ஏன்னா மொத்தம் தேவைப்படுவது 118 சீட்டு. அதுக்கு கரெக்டாக பிடிக்கவெல்லாம் முடியாது. ஒரு 3 சீட்டு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 120 சீட்டு 122 சீட்டு வச்சுருந்தா தான் பின்னால் ஒரு பிரச்சனைங்கிறப்ப அதை வச்சு ஈக்குவல் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஃபைலர் முடிஞ்சு போச்சு. இடையிலே இழுத்து பூட்டிட்டு அப்புறம் ஆட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் அரசியல் நடந்திருக்கு. இவைகளுக்கெல்லாம் அனுபவமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே நபர் செங்கோட்டையன். அவர் சொல்கிறாரா அல்லது சொல்வதை தாவேகா விஜய் கேட்கிறாரா அப்படிங்கிறலாம் தெரியாது. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாத ஒரு நபர்.
உணர்ச்சி வசப்படக்கூடியவர், மற்றபடி பேசக்கூடிய ஒரு வாய்ஸ் அதிகம் உள்ளவர், அவ்வளோதான். மற்றபடி வந்து அரசியல் அனுபவமாக பார்க்கின்ற பொழுது அங்கே செங்கோட்டையனை தவிர யாருமே கிடையாது. மற்றபடி ஜெயித்த அனைத்து வேட்பாளர்களுமே வந்து எல்லாம் வந்து அனுபவம் இல்லாதவர்கள், ஃப்ரெஷர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள நபர்கள் தான். மற்றபடி வந்து அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு தங்களுடைய சட்டமன்ற அந்த தொகுதிக்குள் கோலோச்ச போகிறார்கள் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும். என்றாலும் ஆட்சி அமைக்கணும் இல்லையா, ஆட்சி அமைச்சு எம்எல்ஏ பொறுப்புக்கு வந்து அப்புறம் அதில் வந்து அமைச்சர் அப்படின்னு 33 லிஸ்ட்டு போட்டு ஆல்ரெடி வச்சுருக்குறாங்க. அவர்களெல்லாம் வந்து பதவியேற்ற பிறகு அப்புறம் தான் ஆட்சி ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து விஜய் வந்து என்ன முக்கியமான ஒரு கருத்துக்களுக்கு கையெழுத்து போட போகிறார் அப்படிங்கிறதும் தமிழகம் வந்து எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அனைத்துக்குமே வந்து அனுபவம் தேவை. ஆமாம், எல்லா டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூழல். சினிமா அப்படி கிடையாது. ஒரு எடிட்டிங் தேவைப்பட்டால் உடனே கட் பண்ணி ஒட்டிடலாம். மற்றபடி வந்து செட் பண்ணி கொடுத்தோம்னா நடிச்சுட்டு அம்மாட்டு போயிடலாம். இது அரசியல் அப்படி எல்லோருமே எல்லா விஷயத்தையும் இவரே ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தனி மனுஷ ஒரு கோஷமாகத்தான் தாவேக்காவை கொள்ள முடியும். மற்ற யாரை வைத்துமே இந்த அளவுக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லை. எல்லாமே ஒன்லி ஒன் மேன் ஷோ. விஜயை மட்டும் வைத்து இந்த வெற்றி கிடைத்திருப்பதனால் கட்டாயமாக வந்து இது மிகப்பெரிய சுயம்புத்தனமான ஒரு வெற்றி. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது கூட்டணி இல்லாத ஒரு கட்சியாகவும் போயிடுச்சு. அடிப்படை மெயினாக தான் கூட்டணி கட்சிக்கு கொடுத்தே இந்த இத்தனை வருஷமாக நம்ம வந்து பாழா போயிட்டோம்னு தமிழகம் நினைத்ததா, இல்லை வாழ்ந்து விட்டோம் என்று நினைத்ததா அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து தாவேக்காவுக்கு ஃபுல்லாக விசில் சின்னத்துக்கு ஓட்டை போட்டு இன்றைக்கி வந்து 107 தொகுதியில் ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. ஜெயிக்க வைப்பது பெரிதில்லை, ஜெயிக்க வைத்திருப்பது பெரிதில்லை. அதை தாவேக்கா விஜய் எவ்வாறு தக்க வைத்து கொள்ள போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள், திமுகவில் கூட்டணி கட்சிகள் யாரை கூப்பிட்டாலுமே சரி, ஆமாம், அந்த கூட்டணியினுடைய ஒரு தலைமை அவர்களுடைய ஒரு ஒப்புதலோடு தான் வர வேண்டியது இருக்கும். திமுக பொறுத்தவரை தேமுதிக, விசிக, வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போகலாம், காங்கிரஸ் கூட அடுக்கிக்கிட்டே போகலாம். மற்றபடி வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற பாஜக ஒன்று தான். மற்றபடி அதிமுகவை தவிர வேறு தான் அங்கே ஒன்றும் கிடையாது. அமமுக மட்டும்தான். மற்றபடி வந்து பெரிதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படின்னா அங்கே அதிமுக மட்டும்தான். ஆல்ரெடி வந்து அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் கருத்து வேற்றுமை. அப்புறம் பிறகு நிறைய பேசாமல் விட்டு விட்டார். அதிமுக அப்படி லைட்டாக விட்டுட்டார். அப்புறம் திமுக தான் என்னுடைய தீய சக்தி, எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுத்திருக்கிறது. அதாவது அடிப்படை இன்னொன்றை சொல்லக்கூடிய சமயத்தில் திமுக சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி, அதிமுக சம்பந்தப்பட்ட வகையிலும் சரி, தாவேக்காவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பரப்புரையை வந்து குறிப்பாக திமுக செய்யவில்லை. அசால்ட்டாக விட்டுட்டாங்க, ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஏதோ ஒன்று பேசக்கூடிய சமயத்தில் அதை வைத்து அவர் ஜம்ப் ஆயிட்டார்னா அப்படிங்கிற ஒரு கருத்து அதில் இருக்குது. அதனால தான் வந்து கரூரில் 41 பேர் இறந்த வகையில் கூட கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. சும்மா ஒரு நபர் கமிஷனை போட்டுட்டு சிபிசிஐடி போட்டு விட்டார். மற்ற ஒரு விஷயத்தினோட அடிப்படையில் பார்க்கின்றபோது அதையும் செய்தாலும் அவர் ஜம்ப் ஆகி மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை சம்பாதித்து விடக்கூடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது வேறு விதமான ஒரு அனுதாபம் அல்ல, இது வந்து பய உணர்வின் வெளிப்பாடாக தாவேக்காவை திமுக அதிமுக விமர்சிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திமுக அதான் ஆளுங்கட்சி. அதனால் வந்து விமர்சிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடாக தாவேக்காவை அவர் விமர்சிக்கவில்லை. அது வந்து இன்னைக்கு தாவேக்காவை ஜெயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக போயிடுச்சு. ஆக எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு 2-3 பாயிண்ட் தாவேக்காவிற்கு மிகப்பெரிய வெற்றி, அவ்வளோதான ஒழிய மற்றபடி தாவேக்கா விஜயை பொறுத்த வரைக்கும் திறமையால் வென்றார், அவருடைய அரசியல் அனுபவத்தால் வென்றார். மற்றபடி வந்து நிற்க வச்ச வேட்பாளர் அனைவரும் சூப்பர் ஆளுங்க. ஆமாம், அத்தனை பேருமே கில்லாடிங்க. ஆமாம்,
தமிழக அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் கூட கிடையாது. நம்ம எக்ஸப்ட்னு சொன்னோம்னா செங்கோட்டைன்னு சொல்லலாம், மற்றபடி வேறு யாருமே கிடையாது. அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நபர். மற்றபடி கையை ஆட்டினவுடனே ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைத்தாரா, அதற்காக அவர் கையை ஆட்டினாரா அப்படின்னு தெரியாது. என்னமோ தமிழக மக்கள் அவர் மீது நடிகன் என்ற பெயரில் மட்டுமே பார்த்தார்கள். மற்றபடி அரசியல்வாதியாக அவரை பார்க்கவில்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 107 இடங்களை வெற்றி பெற்று 107 இடங்களை வெற்றி பெற்று ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கிறவர், தனிப்பெரும் ஆட்சியை அவர் இன்னும் உருவாக்குவதற்கு சிறிது நீண்ட தூரம் இருக்கிறது. அதை வரும் காலங்களில் பார்க்கலாம். மற்றபடி தனிப்பட்ட கட்சியாக இன்று தாவேகா உருவாகி விட்டிருக்கிறது. அதை மட்டுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.